தென்றலே மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இளமதி இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்பவுமே கவலைப்பட்டு அப்படியே யோசித்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இளமதியோட அப்பா வராங்க. இப்போ இளமதிக்கு சமாதானம் சொல்லிட்டு பரமன் நிறைய தடவை ஃபோன் பண்ணி நீ எடுக்கவே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபோனை கொடுக்குறாங்க. இப்போ இளமதி வந்து அந்த ஃபோனை வந்து பேசி அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பரமன் வந்து பெருசு நினச்சி, அதாவது இளமதியோட அப்பா நினச்சி பெருசு என்ன ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிற, எப்பயுமே ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுவார்ல அந்த மாதிரி பேசிடுறாரு. இளமதிக்கு இந்த மாதிரி இந்த டென்ஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோவம் வந்து, என்ன எங்கள் அப்பா வயசுக்கு மரியாதை கொடுக்காம வா போ பெருசு அப்படின்னு பேசுகிற, இனிமேல் வாங்க போங்கன்னு தான் நீ பேசணும் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோன்னா இளமதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை, அதாவது ரிஷி வந்து அந்த பணம் வச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்களா, அது எல்லாம் உண்மை கிடையாது இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ பரமன் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இளமதி கொஞ்சம் கோவமாக பேசுனதுனால ஒருவேளை ரிஷி இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களோ, அதனால தான் இளமதி இப்படி கோவமாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசி உண்மையை சொல்ல வராரு. கரெக்டாக பார்த்தா ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் கட் ஆகிடுது. சரி சார்ஜ் போட்டு நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ பார்த்தா பரமன் யோசிக்கிறாரு, இளமதி தானே என்ன ஃபோன் கட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது பரமன்ட்ட வந்து அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தா இது இந்த அரசியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைலு, இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலாமா கொடுக்குறாங்க. பரமா இதை எதுவும் மிஸ் பண்ணிடாத, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி வான் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பரமன் வந்து முக்கியமான வேலைன்னு வேறு சொல்கிறாங்க. சரி அப்புறம் நம்ம சார்ஜ் போட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி யோசிக்கிறாங்க, நம்ம எப்படியாவது ரிஷி கிட்ட பேசி சுச்சுவேஷனை சொல்லி புரிய வச்சிடலான்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ரிஷி தான் பயங்கரமான கிரிமினல் ஆச்சா, யோசிக்கிறாளாச்சா, உன்னை நான் பேசவே விட மாட்டேன்னு சொல்லி டக்குன்னு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஃபோனை கொடுத்துட்றாங்க. இளமதி பேசுகிறாங்கன்னு அவங்க எப்பயும் போல் அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் சந்தோஷமாக பேசிடுறாங்க. ஏன்னா இப்போ தான் காந்திமதி தான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த கல்யாண விஷயமா பேசலாம், நிச்சயதார்த்தம் விஷயமா பேசலாம், நாளைக்கே வரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. இப்போ இளமதியால் ஒன்றுமே பேச முடியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே லீலாவை தான் ரிஷி வந்து மிரட்டி வச்சிருக்கிறதுனால லீலாவுக்கிட்ட சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ண சொன்னதுனால அவங்க வந்து காந்திமதியோட ஃபேமிலியில் பேசி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன், இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தோம்னா அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க, அதாவது ரிஷி வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து இளமதிக்கு வந்து அந்த மோதலாம் போட்டு விட்டு போனோம் நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல, அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க. பார்க்கும்போது காந்திமதி வந்து இப்போ அவங்க அப்பா கிட்ட, அதை பெருசுக்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பரமன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு, பரமன்ட்ட சொல்லாமல் எப்படின்னு சொல்லி இளமதியோட அப்பா சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ தான் பரமன் கலாமா சொன்ன வேலையை செய்கிறதுக்கு போயிட்டாங்கல்ல, அதனால் அவரும் இங்கே வரல. இப்போ இல்லாத நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா ரிஷி வீட்டிலேருந்து எல்லாம் வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோம் லீலா பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் ரிங்கெல்லாம் போட்டு விட்டுறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.